அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடீஸ்வர யோகம், புதையல் யோகம். பிறக்கும் போது ஏழையாவே இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முடியும் போது பணக்காரனா இருப்பாங்க. அதுக்கான கிரக அமைப்புகள்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பாரம்பரிய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்துக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதிமுறைகள் இருக்கு. அந்த எல்லா விதிமுறைகளும் இந்த பதிவுல சொல்லப்படல. ஆனால் இங்க சொல்லப்படுற விதிமுறைகள் கண்டிப்பா சரியாவே இருக்கும். இந்த விதிமுறைகளும் உண்டு அந்த யோகத்துக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் சில தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவு பாத்தீங்கன்னா, ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல இந்த பதிவுல சொல்ற மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம், புதையல் யோகம் அப்படின்றது உண்டு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, கோடீஸ்வர யோகம் முதல்ல பார்ப்போம். கோடீஸ்வர யோகம் அப்படின்றது ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 9ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இந்த 3 அதிபதிகளும் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில, பாயிண்ட் நோட் பண்ணுங்க, நல்ல நிலை கேந்திர திரிகோணங்கள்ல சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கோடீஸ்வர யோகம் உண்டு. தன்னோட வாழ்நாள்ல அதிகமான ஒரு பணம், பொருள் சேர்க்கை அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் உண்டு. அதாவது லக்னாதிபதி 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி 6, 8, 12 இல்லாம மீதி இருக்கக்கூடிய பாவகங்கள்ல சேர்ந்து இருந்தால் அங்க சேர்ந்து இருக்கக்கூடிய பலத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களோட அளவீடுகள் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல 1, 9, 11ஆம் அதிபதி நல்ல நிலையில் சேர்ந்துதான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சரி, அல்லது வீடு பரிவர்த்தனை, பாவகம் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பலமா பார்த்துக்கிட்டாலும் சரி, அது பலமான சம்பந்தம் இருந்தாலே அந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பா இருக்கும். இப்போ 2ஆம் பாவகம் தான் நமக்கு தனஸ்தானம், வருமானம் வர வைக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி நல்லா பலமா இருந்து குரு, சுக்கிரன், சனி நல்ல நிலைமையில ஒரு ஜாதகத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் அப்படின்றது உண்டு. வாழ்க்கையில அதிகமா பணம் சம்பாதிப்பாங்க. முதல் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி 6, 8, 12 இல்லாம வேற மற்ற பாவகங்கள்ல சேர்ந்து இருந்தால் வாழ்நாள்ல அதிகமான பொருள், பணம் சேர்க்கை உண்டு. அடுத்த விதிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும். ஏன்னா அதான் தனஸ்தானம். 2ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருந்து குரு, சுக்கிரன், சனி பலமாயிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய அளவுல பண சேர்க்கை அப்படின்றது உண்டு. இப்போ 9ஆம் பாவகம் தான் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம். 5ஆம் பாவகம் சொல்லுவாங்க, 9ஆம் பாவகமும் அதிர்ஷ்டத்துக்கு உண்டு. இப்ப இந்த 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுமே கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, 6, 8, 12 தவிர மற்ற பாவகங்கள்ல அதுவும் கோடீஸ்வர யோகம் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா, குரு, சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது வேற வேற பாவகங்கள்ல இருந்தாலுமே உச்சமாவோ அல்லது ஆட்சியாவோ இருக்கணும். அந்த பாவகம் லக்னத்துக்கு 2, 5, 9, 11 இதுல ஏதாவது பாவகங்களா இருந்தால் இவங்களுக்கு வாழ்நாள் பூராமே ஒரு செல்வ நிலை அப்படின்றது நல்லா இருக்கும். எந்த ஒரு விஷயமும்
நம்மளுடைய லக்னம், லக்னாதிபதி, லக்னம் என்ற நட்சத்திராதிபதி எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்துல பலமா இருக்காரோ அந்த அளவுக்கு தான் ஒருத்தருக்கு யோகம், ராஜயோகம், இந்த புதையல் யோகம், கோடீஸ்வர யோகம் இதெல்லாம் வேலை செய்யும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கணும் அல்லது தனித்தனியா இருந்தாலும் சரி, அது 2, 5, 9, 11ஆம் பாவகமா இருக்கணும், அங்க உச்சமாவோ ஆட்சியாவோ இருக்கணும். இப்போ உதாரணமா ஒரு கும்ப லக்னத்தை எடுத்துக்கங்க. 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி, அங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் ஓகே. அல்லது சுக்கிரன் கும்ப லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் உச்சமாகிறாரு, 11ஆம் பாவகத்துல குரு ஆட்சி ஆகிறாரு. இப்ப இங்க 2, 11 வந்துருச்சுங்களா? இப்போ ஒரு கடக லக்னத்தை எடுத்துக்கங்க. 9ஆம் பாவகம் மீனம், அங்க குரு ஆட்சி ஆகிறார். 11ஆம் பாவகம் ரிஷபம், அங்க சுக்கிரன் ஆட்சி ஆகிறார். அல்லது இந்த 2 பேருமே கடக லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல மீனத்துல இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்து அல்லது தனித்தனியாவே இருந்தாலும் உச்சமாவோ ஆட்சியாவோ இருக்கணும். அந்த பாவகம் லக்னத்துக்கு 2, 5, 9, 11ஆம் பாவகமா இருந்தால் வாழ்நாள் பூராமே இவங்களுக்கு செல்வ வளம் அப்படின்றது கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா லக்னத்துல குரு உச்சமானாலுமே, எந்த லக்னத்துக்கு குரு உச்சமாவார்? லக்னத்துல கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. அப்போ கடக லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்து கடகத்திலேயே குரு இருக்காரு அப்படின்னா அதுவும் ஒரு வகையில கோடீஸ்வர யோகமா தான் இருக்கும். அதாவது நீங்க சொல்ற கிரக அமைப்பு எனக்கு இருக்குதே, நான் கோடீஸ்வரன் ஆகலையே அப்படின்னு சொல்லக்கூடாது, நினைக்க கூடாது. சரிங்களா? இன்னும் வாழ்க்கை முடியல. சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா 5 வயசுல யோகம் வரும், சில பேத்துக்கு 50 வயசுல தான் யோகம் வரும். கிரக அமைப்பு அடிப்படை அஸ்திவாரம் ஒரு யோகம்னு இருந்துட்டா அது கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா அந்த யோகம் வேலை செய்யறதுக்கும் குறிப்பிட்ட தசா புத்திகள் வரணும். தசா மட்டும் நான் சொல்லல, புத்தியும் வரணும். ஒரு யோகம் ஒரு கிரகம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகத்தோட தசா வாழ்நாள எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அதிர்ஷ்டவசமா தசா வருதுன்னு வைங்களேன், கோடிக்கணக்கில் கொடுக்கும். அல்ல அந்த தசை வரல அப்படின்னா மற்ற திசைகள்ல அந்த கிரகத்தோட புத்தி வரும் இல்லைங்களா, அந்த புத்தியில லட்சக்கணக்கில் கொடுக்கும். அந்தரம் நடக்கும்போது ஆயிரக்கணக்கில் கொடுக்கும். இப்படிதான் யோகம் வேலை செய்யும். தசா வந்தா மட்டும்தான் முழுமையா யோகம் வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தசை வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா இருக்கும், புத்தி இருந்தா கொஞ்சம் குறைவா இருக்கும், அந்தரம் நடக்கும்போது அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ கோடீஸ்வர யோகம் சொன்னோம், எக்கச்சக்கமான யோகங்கள் இருக்கு. அதை பத்தி சொன்னோம்னா என்ன சொல்றது, நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்த வரைக்கும் சரியா இருக்கிறத சொல்றேன். அதுக்காக மற்ற விதிமுறைகள்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல. நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்தா என்ன சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அது சரியா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பதிவு கண்டிப்பா போடுவோம். இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னோம், கோடீஸ்வர யோகத்துக்கான கிரக நிலை சொன்னோம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா புதையல் யோகம். இப்போ புதையல்னா உடனே பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய தங்க காசு புதையல் அப்படின்னு நினைக்க கூடாது. புதையல் மாதிரி எதிர்பாராம புதையல் அளவுக்கு பெரிய பணம் பொருள் சேர்க்கை வருது பாத்தீங்களா, அதுவும் ஒரு வகையில புதையல் யோகம் தான். இப்போ லாட்டரி சீட் இருக்குது, நம்ம ஸ்டேட்ல இல்லாமலே போனாலும் அதர் ஸ்டேட்ல இருக்கு, அதர் கண்ட்ரில இருக்கு. எதிர்பாராம திடீர்னு சாதாரண ஒரு ஆளுக்கு கோடிக்கணக்கில் பணம் அடிச்சுட்டா அது புதையல் யோகம்ன்ற மாதிரி தான். அந்த மாதிரிதான் புதையல் யோகம் வேலை செய்யும் இன்றைய காலகட்டத்தில். இப்போ பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகம், இந்த புதையல் யோகம் அப்படின்றது புதையல் அப்படின்னாலே 8ஆம் பாவகம் மறைவான இடம், மறைஞ்சிருக்கக்கூடியதுதான். அப்போ இந்த 8ஆம் பாவகத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்து பலமாயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க வாழ்நாள்ல நல்ல திசை வருது அப்படின்னா கண்டிப்பா எதிர்பாராத திடீர் புதையல் யோகம் ஏற்பட்டு அதிகமான பணச்சேர்க்கை அவங்க வாழ்க்கையில உண்டு. இப்ப 8ஆம் பாவகத்துல இருந்து அங்க ஆட்சி உச்சம் இருக்கணும் அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மீன லக்னத்தை எடுத்துக்கங்க, மீன லக்னத்தை எடுத்துக்கங்க. 8ஆம் பாவகத்துல துலாம்ல சுக்கிரன் ஆட்சி ஆவார். குரு அங்க சேர்ந்திருந்தா அவர் இருக்கிற வீட்டு அதிபதி ஆட்சி ஆயிட்டார். சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கங்க, 8ஆம் பாவகம் மீனம், அங்க குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தா ஒருத்தர் ஆட்சி ஒருத்தர் உச்சம், அது இன்னும் பலமான புதையல் யோகமா இருக்கும். துலாம் லக்னத்தை எடுத்துக்கங்க, ரிஷபத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அங்க சுக்கிரன் ஆட்சி ஆயிடுவார். ரிஷப லக்னத்தை எடுத்துக்கங்க, தனுசு 8ஆம் பாவகம், தனுசுல குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தா
குரு ஆட்சி ஆயிடுவாரு. அப்போ இப்ப சொன்ன இந்த லக்னங்கள்ல பிறந்திருந்து 8ஆம் பாவகம் குரு வீடாவோ அல்லது சுக்கிரன் வீடாவோ இருந்து அங்க குரு சுக்கிரன் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பா எதிர்பாராத திடீர் செல்வ சேர்க்கை, புதையல் மாதிரியான ஒரு யோகம் அவங்க வாழ்க்கையில உண்டு. இது அதிகமா இருக்கும். அல்லது மற்ற லக்னத்துல பிறந்திருந்து 8ஆம் பாவகத்துல இப்படி சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு வலிமையா இருக்காங்களோ பலமா அந்த அளவுக்கு ஒரு செல்வ சேர்க்கை அப்படின்றது உண்டு. கோடிக்கணக்கில் லாட்டரி சீட்ல விழுவும் இல்லையா, லட்சக்கணக்கில் கண்டிப்பா விழுவும். உதாரணத்துக்கு தான் லாட்டரி சீட்டை சொல்றேன், அப்பதான் எல்லாத்துக்கும் புரியும் சொல்லி. வேற எந்த வகையில வேணாலும் பணம் அப்படின்றது வரலாம். எதிர்பாராம திடீர் இன்சூரன்ஸ் பணம், உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் எதிர்பாராம கிடைக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல எதிர்பாராத வருமானம் அதிகமா வர்றது, இதெல்லாம் ஒரு புதையல் யோகம்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த புதையல் யோகம் அப்படின்றதுக்கு எந்த லக்னமா இருந்தாலும் சரி 11ஆம் பாவகத்துல கேது இருந்து குரு பார்வையோட இருந்துட்டாருன்னா கண்டிப்பா அது புதையல் யோகம் சூப்பரா இருக்கும். அவங்களுக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா எதிர்பாராத ஒரு பெரிய தன யோகம் அப்படின்றது உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 4ஆம் பாவகம் மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் குறிக்கக்கூடிய இடம். இப்போ ஒரு ஜாதகத்துல இந்த 4ஆம் அதிபதி பலமா இருந்து குரு பார்வையில இருந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில புதையல் கிடைக்கிற மாதிரியான மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகன யோகம் கண்டிப்பா உண்டு. அடுத்த ஒரு விதிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 8ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் நல்ல நிலையில இருந்துட்டாங்க அப்படின்னா, பலமா சம்பந்தப்பட்டு ஒரு நல்ல நிலைமையில ஒரு ஜாதகத்துல இருந்துட்டால் கண்டிப்பா அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு செல்வ சேர்க்கை அப்படின்றத அவங்க வாழ்க்கையில உண்டு. இப்போ இந்த புதையல் யோகம், கோடீஸ்வர யோகம் இத பத்தி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் எல்லா காலகட்டத்திலும் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் வர்றதுக்கு நல்ல திசை புத்திகள் வரணும். முக்கியமா பாத்தீங்கன்னா குரு திசை அல்லது வேற திசையில குரு புத்தி. அப்படி இல்லையா, குரு திசை எல்லாத்துக்கும் வாழ்க்கையில வரும்னு சொல்ல முடியாது. ஆனா குரு புத்தி எல்லாத்துக்குமே வாழ்க்கையில வரும். அடுத்த திசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிர திசை. சுக்கிர திசை வாழ்நாள்ல வரலைனாலும் சுக்கிர புத்தி வரும் மற்ற திசைகள்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி திசை. சனி திசை வாழ்க்கையில வரலைனாலும் சனி புத்தி மற்ற திசைகள்ல வரும். இந்த குரு திசை புத்தியா ஈஸியா வருமானம்ன்றது வந்துடும் பெரிய அளவுல. சுக்கிரனோடதா ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள்னால வரும். சனி திசையா ஆரம்பத்துல கஷ்டத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு யோகமான சனி திசை நடக்குது அப்படின்னா ஆரம்பத்துல பெரிய அளவுல கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனால் அந்த சனி திசை முடியறதுக்குள்ள பொறுமையா நிதானமா பெரிய அளவுல பணச்சேர்க்கையை உண்டு பண்ணிட்டு போயிடுவார். மற்ற கிரகங்கள் கொடுக்கறத கூட மற்ற கிரகங்கள் அழிச்சிட்டு போயிடலாம். ஆனால் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து, சுகம், இந்த விஷயங்களை வேற எந்த கிரகத்தாலையும் அழிக்க முடியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை. ராகு உங்க ஜாதகத்துல ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்காரு அப்படின்னா இந்த ராகு தசா புத்தி நடக்கும்போது எதிர்பாராத இந்த ஒரு புதையல் யோகம்ன்ற மாதிரி ஒரு பண வருமானம் அப்படின்றது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஒரு ஏழையான வீட்டிலேயே பிறந்துட்டார். ஆனால் அவர் வாழ்நாள் முடியறதுக்குள்ள அவர் என்னைக்கு இறக்குறாரோ அதுக்காக அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் பணக்காரராவாருன்னு நான் சொல்ல வரல. அவர் வாழ்க்கையில பிற்பகுதியிலேயாவது கண்டிப்பா செல்வ சேர்க்கை அதிகமாகி ஒரு கோடீஸ்வரனா ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லக்னத்துல சனி, 9ஆம் பாவகத்துல குரு, எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். லக்னத்துல சனி இருந்து 9ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தால் அவங்க பிறந்தது ஏழையாவே இருந்தாலும் ஆரம்பத்துல ஏழையாவே வாழ்ந்தாலும் அவங்க வாழ்க்கையில பிற்பகுதியில கண்டிப்பா பெரிய அளவுல செல்வ சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு. இந்த செல்வ சேர்க்கை உண்டுன்றது ஜாதக தகுதிக்குள்ளதான் நடக்கும். ஏன்னா 2ஆம் பாவகம் வருமானம், 11ஆம் பாவகம் லாபம். இந்த நிலைகளை பொறுத்து தான் அந்த செல்வ சேர்க்கை லட்சமா கோடியா அப்படின்றது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏழையாவே பிறந்திருந்தாலும் இறுதியில வாழ்நாள்ல பிற்பகுதியில பணம் அதிகமா சேர்க்கக்கூடியதுக்கான விதிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஜாதகத்துல 2ஆம் பாவகத்துல கேது இருந்து
8ஆம் பாவகத்துல குரு இருந்தார்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில பெரிய அளவுல பணச்சேர்க்கை அப்படின்றது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி குரு 2, 5, 9, 11ஆம் பாவகங்கள்ல இருந்தால், அல்லது சனி 2, 5, 9, 11ல இருந்து குரு பார்வையில இருந்தால் வாழ்க்கையில படிப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல லைஃப்ல பார்க்கும்போது ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படின்றது பெருசா கொடுத்திருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 11ஆம் பாவாதிபதி ஒருத்தர் ஜாதகத்துல ஆட்சியா இருந்தாலும் சரி அல்லது உச்சமா இருந்தாலும் சரி, இவங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள கண்டிப்பா பெரிய அளவுல பணக்காரனா ஆகியே தீருவாங்க. இப்போ எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி 2, 5, 9, 11 இது பலமா இருக்கணும். அடுத்ததா கிரகங்கள்ல குரு, சுக்கிரன், சனி ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு வலிமையா நல்ல நிலையில இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு அப்படின்றது அவங்க வாழ்க்கையில உண்டு. எந்த ஒரு விஷயமும் குறிப்பிட்ட தசா புத்தி வர்றப்பதான் நடக்கும். அது புதையல் யோகமா இருந்தாலும் சரி, கோடீஸ்வர யோகமா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட தசா புத்தி வராம இதெல்லாம் நடக்காது. ஆனா இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே சரியாவே இருக்கும். அவங்க ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். இந்த பதிவுல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு பெரிய அளவுல பணச்சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பா உண்டு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோவில் சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.